ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் 5வது டாபிக். ரொம்ப முக்கியமான டாபிக். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், தகவல் அறியும் உரிமை, நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள், மனித உரிமைகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி ஒபாமா, ஆப்ஷன் டி நெல்சன் மண்டேலா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. அடுத்தது 2வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட், ஆப்ஷன் சி மீரா குமார், ஆப்ஷன் டி பச்சேந்திரி பால். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது 3வது கொஸ்டின், அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் சி டி 8. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8. அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. இது 4வது கொஸ்டின், தரம் குறைவான பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தூய்மையாக்கல், ஆப்ஷன் பி சுத்திகரிப்பு, ஆப்ஷன் சி கலப்படம், ஆப்ஷன் டி மாற்றம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலப்படம். அடுத்து 5வது கொஸ்டின், மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல். இவ்வாணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் உள்ளனர். ஆப்ஷன் சி இவ்வாணையத்திற்கு குடிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. ஆப்ஷன் டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரை செய்யலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுதான் தவறாக இருக்குது. இது குடிமையியல் கிடையாது, உரிமையியல் நீதிமன்றத்துக்கு ஈக்குவலான அதிகாரம் தான் இதில் இருக்குது. ஓகேவா, அது மட்டும்தான் மாறி இருக்கு. அடுத்த 6வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ பிற்படுத்தப்பட்டோர், ஆப்ஷன் பி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆப்ஷன் சி ஆதி திராவிடர், ஆப்ஷன் டி பழங்குடியினர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். அடுத்தது 7வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஆங்கில உரிமைகள் மசோதா 1689, ஆப்ஷன் பி ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், ஆப்ஷன் சி மகாசாசனம் இங்கிலாந்து 1215, ஆப்ஷன் டி அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. 1679 தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி 1995, ஆப்ஷன் டி 1997. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1993. இதே மாநில மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1997. அடுத்தது 9வது கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, ஆப்ஷன் பி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஏதேனும் ஒருவர், ஆப்ஷன் டி ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவங்க தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்படுவாங்க. 10வது கொஸ்டின், லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ எல்எம் சிங்வி, ஆப்ஷன் பி லாஸ்கி, ஆப்ஷன் சி ஏவி டைசி, ஆப்ஷன் டி ஸ்மித். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்எம் சிங்வி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். லோக்பால் அப்படிங்கிற வேர்டை உருவாக்குனதுன்னு பார்த்திங்கன்னா எல்எம் சிங்வி. அடுத்தது ஒரு அப்டேட்,
கரிகாலன் டெஸ்ட் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வச்சுக்கிட்டுருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து யூனிட் 6, அதாவது முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு. அந்த சிலபஸ் தான் இப்போ யூனிட் 6 மாற்றிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின் வந்து லாஸ்ட் வீக் வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு யூனிட் 4ல் இருக்கக்கூடிய டைட்டில், அந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இந்த சண்டே. டெஸ்ட்டு ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப், மீடியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான். டெஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 9/3/2025 இந்த சண்டே நைட்டு 7 மணிக்கு. டெஸ்ட்டு ஃபீஸ் 50 ரூபா. காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் நல்லா எழுதி பாருங்கள். நம்ம என்ன தான் படித்தாலும் டெஸ்ட்டு எழுதி பார்க்குறத வச்சு தான் நம்மளோட ரிசல்ட்டே இருக்குது. ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டுன்னு கிடையாது, நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா. அடுத்தது 11வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் லோக் ஆயுக்தா எந்த மாநிலத்தில் நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. இந்தியாவோட முதல் லோக் ஆயுக்தா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு நடைமுறைக்கு வந்துடும். அடுத்தது 12வது கொஸ்டின். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2013, ஆப்ஷன் பி 2015, ஆப்ஷன் சி 2017, ஆப்ஷன் டி 2018. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2018. அடுத்தது 13வது கொஸ்டின். மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு? ஆப்ஷன் ஏ நுகர்வு சார்பு, ஆப்ஷன் பி சேமிப்பு சார்பு, ஆப்ஷன் சி முதலீட்டு சார்பு, ஆப்ஷன் டி மொத்த சேவை சார்பு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நுகர்வு சார்பு. அடுத்தது 14வது கொஸ்டின். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 40, ஆப்ஷன் டி 50. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 30. 15வது கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி அகமதாபாத், ஆப்ஷன் டி கொல்கத்தா. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லியில் தான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைமையகம் அமைந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.